லட்சுமி, சொன்னா கேளு. அழுது உன் உடம்ப கெடுத்துக்காத. நீ பேசாம இரு பாட்டி. சும்மா காஞ்சிபுரத்துல இருந்த என்ன இங்க வர வச்சு ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டல்ல. அந்த துளசி சும்மாவே என்ன வம்பு கிழிப்பான். இப்ப நான் எப்படி அவன் முகத்துல முழிப்பேன்? என்ன லட்சுமி, ஏண்டி இப்படி சொல்ற? நானும் உன்ன மாதிரி தான் ஏமாந்துட்டு நிக்கிறேன். எப்படிப்பட்ட என்னையே இந்த பைரவி நம்ப வச்சு மூக்கறுத்துட்டா. பாட்டி, பெரிய மாமா கூட என்ன விஸ்வா மாமாக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதிச்சிட்டாரு. ஆனா இந்த பைரவி அத்தை என்னடானா மருமகன்னு வாய் நிறைய சொல்லிட்டு நல்லா ஆப்ப வச்சுட்டாங்க. ஆமாண்டி, யார மன்னிச்சாலும் அந்த பைரவியை மட்டும் மன்னிக்கவே கூடாது. இப்படி ஒரு துரோகத்தை பண்ணவ வீட்டுல நாம எதுக்கடி இருக்கணும்? வாடி போலாம் வா. என்னம்மா நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வரேன். இப்போ நீங்க எதுக்காக அவசரப்படுறீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் தானே, என்ன நடக்குதுன்னு பாத்துருவோம். ஏய் சத்தியவதி, இன்னும் என்னடி நடக்கணும்? அதான் ஊரெல்லாம் கூப்பிட்டு அவன் நாத்தனார் பொண்ண நிச்சயம் பண்ண போறாளே. ஐயோ, சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. என்ன தேடி புரிஞ்சுக்கிறது? நீங்க கவலைப்படாதீங்க சித்தி. நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு பைரவி பில்டப் மட்டும்தான் பண்றா. ஆனா காரியத்துல ஒன்னையும் காணுமே. ஆமா, உனக்காவது ஏதாவது தெரியுமா இல்லையா? தெரிஞ்சா இப்படி உங்ககிட்ட நான் பேசிட்டு இருப்பேனா? எல்லாத்தையும் உடனே சொல்லிருக்க மாட்டேன். இது என்ன நம்ப சொல்றியா? உங்க அம்மாவை மீறி எதையாவது சொல்லிடுவியா என்ன? ஐயோ அம்மா, உண்மையிலேயே ஏன் இந்த நிச்சயதார்த்தத்தை பண்றாங்கன்னு எனக்கும் உங்கள மாதிரி தான் ஒண்ணுமே புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், அம்மா பண்ணாங்கன்னா அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும். எனக்கு விஸ்வா மாமா இல்ல, அதான அர்த்தம். நீ என்ன லூசா? இன்னும் விஸ்வா மாமான்னு அதையே சொல்லிட்டு இருக்க? தம்பி மனசு பூரா அந்த துளசி தானே இருக்கா. அதையும் மீறி பைரவி அம்மா உனக்கும் விஸ்வா தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன ஆகும்? உங்க 2 பேரோட வாழ்க்கையில கெட்டு போகும். அதுக்குன்னு எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு எங்களை ஏமாளியா இருக்க சொல்றியா? நம்ம பைரவி அம்மா யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. அப்படின்னா வேற சம்பந்தம் பார்த்து முடிச்சு வைப்பாளா? அதுக்கு நாங்க ஆளா? நாங்க ஒண்ணு பரதேசிங்க இல்ல. எங்களுக்கும் சொத்து பத்து ஆளுங்க எல்லாம் இருக்காங்க. எல்லாம் இருக்குமா, ஆனா பைரவி அம்மா கிட்ட பவர் இருக்கு. அந்த பவரை வச்சு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அத நீங்களும் கூட இருந்து பாத்தீங்க தானே. அதனாலதான் சொல்றேன், அம்மா சொல்றபடி தயவு செஞ்சு சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. லக்ஷ்மி, போ லக்ஷ்மி, போய் அழாம அமைதியா இரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும், புரியுதா? சரி லட்சுமி, அந்த பைரவியோட பவர் என்னன்னு பொறுத்திருந்து பார்த்துட்டே போவோம். நீங்க சொல்றீங்க, அதனால இருப்போம். சரி. துளசி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவடி. நான் நினைச்ச மாதிரியே உன் அம்மா கையால உனக்கு அலங்காரம் பண்றத பாக்கும்போது என் சந்தோஷத்தை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. ஏன் பைரவி அம்மா இப்படி ஓவரா எனக்கு மேக்கப் அலங்காரம் எல்லாம் பண்றீங்க? நான் என்ன உங்களுக்கு தெரியாதவளா? இல்ல இப்பதான் புதுசா உங்க வீட்டுக்கு வர போறேனா? நீ சும்மா இரு துளசி. நீ பழைய ஆளா இருந்தாலும் உங்க மாமா வீட்டுக்கு நீ அடிக்கடி வந்தாலும் இப்ப நீ காலடி எடுத்து வைக்க போறது பைரவி அம்மாவோட மருமகளா. அப்படி பார்த்தா மேக்கப் கொஞ்சம் கம்மிதான் இல்லம்மா? சரியா சொன்ன சத்தியவதி. என் மருமக சும்மா அப்படியே கெத்தா இருக்க வேண்டாம். ஓச்சு பைரவி அம்மா, நீங்களுமா? ஏய் துளசி, என்ன பைரவி அம்மனு கூப்பிடுற? அழகா அத்தைன்னு வாய் நிறைய கூப்பிடு, அப்பதானே கேக்க நல்லா இருக்கும். சரிங்க சிவகாமி மேம், உங்க அண்ணிய நான் அத்தனை கூப்பிடுறேன், போதுமா? சிவகாமி, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல, எதுக்கு வாயை கொடுத்து வம்பு வாங்கிக்கிட்டீங்க? அது வச்சுக்கோ. நிச்சயத்துக்கு இப்படின்னா
கல்யாணத்துக்கு கேட்கவா வேணும்? உன் உடம்பு பூரா உன் அத்தை நகையிலேயே அலங்காரம் பண்ணிடுவாங்க போல. அத்தை, இதெல்லாம் தேவையா அத்தை? ரொம்ப கசகசன்னு இருக்கு அத்தை. இன்னைக்கு ஒரு நாள் தானே, உன் பாலத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு என் மருமகளா நான் சொல்றத மட்டும் கேட்கணும். என்ன சரியா? ஆமா துளசி, இனி சின்ன புள்ள மாதிரி நடந்துக்காம பொறுப்பா நடந்து என் அண்ணியோட பேரை காப்பாத்தணும். புரிஞ்சுதா? ஆமா ஆமா, பைரவி அம்மா மருமகனா சும்மாவா? சிவகாமி, தாய் வீட்டு முறைப்படி துளசிக்கு வந்து பொட்டு வச்சு வளையல் போட்டு விடு. வா. சிவகாமி, வா. அண்ணி, நீங்களே வச்சு விடுங்களேன். என்ன சிவகாமி, நீ தானே துளசியோட அம்மா, நீ தான் முறைப்படி வந்து இதையெல்லாம் செய்யணும். சீக்கிரம் வா, வந்து வச்சு விடு. அண்ணி, நீங்களும் அண்ணனும் தான் எனக்கு அப்பா அம்மா மாதிரி. நீங்களே துளசிக்கு பொட்டு வச்சு வளையல் போட்டு விடுங்களேன். இல்ல சிவகாமி, நீ என்ன சொன்னாலும் துளசியோட அம்மா நீதான், அதனால நீதான் இதையெல்லாம் பண்ணணும். பண்ணு. இல்ல அண்ணி, பிளீஸ், எனக்காக நீங்களே துளசிக்கு பொட்டு வச்சு வளையல் போட்டு விடுங்களேன். பிளீஸ் அண்ணி. பைரவி, நீதான் அவளுக்கு போட்டு வரணும். போட்டு விடு. வளையல் எடு. அந்த கையை காட்டு. அண்ணி, நான் வீட்டுக்கு போய் காஞ்சனா அத்தையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அவங்களும் முறை செய்யணும்ல. இல்ல சிவகாமி, அவங்க லக்ஷ்மிய விஸ்வாவுக்கு கட்டலன்னு சங்கடமா இருப்பாங்க. அதனால அவங்கள கூப்பிட்டு இப்போ கஷ்டப்படுத்த வேண்டாம். அதுக்கு இல்ல அண்ணி, என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்துல பெரியவங்க அவங்க தானே. அவங்க வந்து சிவகாமி, நீ சும்மா இருக்க மாட்ட? அதான் அத்தை வேண்டான்னு சொல்றாங்கல்ல, விடு. சரி சரி, நேரம் ஆயிட்டே இருக்கு. மத்த ஏற்பாடெல்லாம் நீங்க இருந்து பாத்துக்கோங்க. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வரேன். வா, வரேன். வர சிவகாமி. சிவகாமி, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம கண் கலங்கிட்டு இருக்க? இது சந்தோஷத்துல வர கண்ணீர். பாரு பார்த்திபா, இந்த சிவகாமி ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நானும் கவனிச்சுட்டு தானே இருக்கேன். உங்க ரெண்டு பேருக்கும் என்ன பார்த்தா கிண்டலா இருக்குல்ல? என்னோட வாழ்க்கையில இந்த ஒரு நாள் வராதான்னு எவ்வளவு ஏங்கி போய் காத்திருக்க. என்னோட நீண்ட நாள் கனவு இன்னைக்குதான் நடந்திருக்கு. அந்த சந்தோஷம்தான் எனக்கு கண்ணீரா வருது. ஆமா சிவகாமி, இனிமேல் நம்ம குடும்பத்துக்கு எல்லாம் நல்ல காலம் தான். கண்ணீருக்கும் கவலைக்கு இனி இடமே கிடையாது. ஆமாங்க. துளசி, பாவமா சிவகாமி, தினம் தினம் ஒன்னையும் விஸ்வாவையும் எப்படியாவது ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு அவ வேண்டாத தெய்வமே இல்லம்மா.
என்னோட வேண்டுதல் எல்லாம் பலிச்சு அண்ணியோட மனச மாத்தி இருக்கு. உன்னை அவங்க வீட்டு மருமகளை ஏத்துக்க வச்சிருக்கு. இத பார் சத்யவதி, நிச்சயத்தப்ப யாரும் எந்த குறையும் சொல்லக்கூடாது. எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிடணும். சரியா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, அத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். விடு லட்சுமி, சொன்னா கேளு. நீ என்னதான் அழுதாலும் மாற போறதில்ல. அந்த பைரவி நினைச்சதான் பண்ணுவா. என்ன சித்தி இது? நல்ல காரியம் நடக்கும்போது இப்படிதான் நடு வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்களா? உன்னை நம்பி வந்தோம்ல, எங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். என்ன பண்றது? இதுதான் விதி விட்ட வழி. நான் என்ன பண்றது? எல்லாம் அவங்க உங்க தலையெழுத்து போலதானே நடக்கும். லக்ஷ்மி கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன பைரவி நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியில விதி மேல பழிய போடுற? ஐயோ, சொன்ன புரிஞ்சுக்கோங்க சித்தி. வாய் மூடு பைரவி. என் பேத்தி மனசு என்ன பாடுபடுன்னு கொஞ்சமாவது நீ புரிஞ்சுக்கிட்டியா? வார்த்தைக்கு வார்த்தை விஸ்வா உனக்குதான், விஸ்வா உனக்குதான்னு அந்த பிஞ்சு மனசுல ஆசைய நீ விதைச்சிட்டு எல்லாம் முடியும் போது நீயே அதை நெருப்ப வச்சு கொளுத்திட்டியே. முடிஞ்சது முடிஞ்சதுதான். லக்ஷ்மியோட மனசை காயப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு துளி கூட இல்ல. என்ன பண்றது? இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட என் பையனுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். எனக்கு ஆம்பளை புள்ளதான் வேணும்னு நான் ஆசாசியா பெத்த புள்ள அவன். அவனுக்காக நான் எதையும் செய்ய தயங்க மாட்டேன். ஓஹோ, அப்போ உன் பையனுக்காக நீ என்ன வேணும்? சித்தி, சும்மா வெட்டியா பேசாம ஹால்ல உட்காந்து அழுறத நிறுத்திட்டு போய் ரெடியா அவங்க போங்க. எல்லாம் அந்த அம்மனோட அருள் தாம்மா. ஆமா ஆமா, எல்லாமே அம்மாவோட அருள் தான். ஏய் தத்தி, உனக்கு இங்க என்னடா வேலை? மாப்பிள்ள ரெடி, அதான் பொண்ணு ரெடியான பாக்க வந்தேன். தத்தி சார், பொண்ணு எப்பவோ ரெடி. ஏய், என்ன தத்தின்னு? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கும் விஸ்வாவுக்கும் நிச்சயம் நடக்க போகுது. அவனை மரியாதை இல்லாம ததி ததின்னு கூப்பிட்டு இருக்க. அப்படி சொல்லுங்க அத்தை. என்ன அப்படி சொல்லுங்க அத்தை? எனக்கு எப்பவுமே நீ தத்தி தத்தி தாண்டா. வேணாம் துளசி, நான் உன்னோட வருங்கால புருஷன். அதனால நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும். எனக்கு கால் பிடிச்சு விடணும்னா கால் பிடிச்சு விடணும். என் ட்ரெஸ்ஸ துவைச்சு கொடுக்கணும்னா துவைச்சு கொடுக்கணும். நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னா கொடுக்கணும். புரியுதா? என்ன விட்டா அடிக்கிட்டே போற? இதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு. என்ன வேற ஆளை பாரு? நீ தானே அவனுக்கு பொண்டாட்டி, அப்ப நீ தான் எல்லாம் செய்யணும். அதானே, செஞ்சுதான் ஆகணும். என்ன செஞ்சாகணும்? அதெல்லாம் முடியாது. என் பொண்ணை நான் என்ன அப்படியே வளர்த்துருக்கேன்? அப்படி சொல்லு பார்த்திபா. ஏங்க, என்னையும் தான் என் அண்ணன் உள்ளங்கையில வச்சு தாங்கிட்டு இருந்தாரு. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நான் எல்லா வேலையும் உங்களுக்கு செய்யலையா? நீ என்ன சொன்னாலும் என் பொண்ணு அதெல்லாம் பண்ண மாட்டா. நல்லா கேட்டுக்கோ. இங்க பாருங்க அத்தை, விடுங்க அத்தை. நிச்சயம் பண்ணும்போது ஐயர் சொன்னா துளசி கேட்டுதான் ஆகணும். அப்ப பாத்துக்கலாம். சரி சரி, இதோட விட்டுருவோம்.
அம்மா என்ன தேடுவாங்க. நான் கிளம்புறாத்த. சரிங்க அத்தை. வரோம் மாமா. சரி விஸ்வா. என்ன சிவகாமி அப்படி பாக்குற? உன்னை பாக்குறதுக்கு ராஜா வீட்டு பொண்ணு மாதிரி இருக்க. என்ன பார்த்திபா, அப்படியே ராஜகுமாரி மாதிரியே இருக்கனா? பாத்தீங்களா? என் பொண்ணு எப்பவுமே அழகுறாடிதான். என்னமா உங்க ஒப்பாரி முடியல? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புள்ளியோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. எல்லாரும் வந்துருவாங்க. போங்க, போய் சீக்கிரம் ரெடி ஆவுங்க. போங்க. இவங்க வேற. வாங்க வாங்க. வணக்கம். இந்தாங்க. வாங்க போலாம். வணக்கம். என்ன உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வரலையா? வேலை விஷயமா கொஞ்சம் வெளியில போயிருக்காங்க. இந்தாங்க. உள்ள போங்க. வாங்க வாங்க. உள்ள போங்க. சரி. அம்மா அங்க பாருங்க. வணக்கம்மா. நீ கொஞ்ச நேரம் இங்க நின்னு பாத்துக்கோ. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. வாங்கம்மா வாங்க. கொஞ்ச நேரம் இங்க நின்னு பாத்துக்கோ. சரி பாத்துக்கிறேன். வாங்க. உங்க பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. வாங்க. என்ன ஐயரே, நிச்சயத்துக்கு தேவையான எல்லாம் சரியா இருக்கா? எதுவும் விட்டு போயிடலையே? எல்லாம் சரியா இருக்குமா? பொண்ணு மாப்பிள வந்துட்டா நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சுடலாம். சரிங்க, நான் உடனே கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சத்யவதி, அம்மா. நீ கொஞ்சம் இங்க இருந்து பாத்துக்கோ. நான் போய் விஸ்வாவை கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீங்க போய் தம்பியை கூட்டிட்டு வாங்க. நான் இங்க இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரி. ஐயரே, பூவெல்லாம் போதுமா இல்ல வேற கொண்டு பூவெல்லாம் வரணுமா? இருக்குமா? சீர்வரிசை தட்டெல்லாம் கொண்டு வந்து வச்சிருங்க. சரி. கொண்டு வந்துருங்க. சிவகாமி, பைரவி இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் கூட என்னால நம்பவே முடியல. ஆமாங்க, எனக்கும் இதெல்லாம் ஒரு கனவு மாதிரி தான் இருக்கு. எல்லாம் நல்லபடியா முடியணும். ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஏன்னா என்ன கட்டிக்க கூடாதுன்னு பைரவி அம்மா அவங்க மேல கெரோசின் எல்லாம் ஊத்திக்கிட்டு விஸ்வா கிட்ட சத்தியம் எல்லாம் வாங்கி என்னம்மா அமக்கலம் பண்ணாங்க. அத மறக்க முடியுமா? ஆமா துளசி, அத நினைச்சா இப்ப கூட என் மனசு பதறுது. அது மட்டுமா, என்னையும் கூட சத்தியம் பண்ண வைக்க பார்த்தாங்க. நல்ல வேளை என்ன விஸ்வா காப்பாத்திட்டான். இதெல்லாம் பண்ண பைரவியா மாறிட்டா நினைச்சாலே ஆச்சரியமா இருக்கு. பார்த்திபா, பைரவி அம்மா என் பையன் விஸ்வாவுக்காக தான் இந்த நிச்சயம்னு சொன்னாங்க. அத மறந்துட்டியா? ஒருவேளை விஸ்வாவும் அழுத அடம் புடிச்சு பைரவி அத்தை கிட்ட சத்தியம் வாங்கிட்டானோ என்னமோ. இருக்கும், அப்படி கூட பண்ணிருப்பான். ஏன் சிவகாமி, உங்க அண்ணி குடும்பமே இப்படிதான் சத்தியம் வாங்கி எல்லாத்தையும் சாதிப்பாங்களோ? ஏய், ரொம்ப ஓவரா பேசாதடி. இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் அந்த குடும்பத்து பொண்ணுதான். என்ன பண்றது, எல்லாம் உனக்காக தான் சிவகாமி. அப்போ உனக்கு விஸ்வா மேல ஆசை இல்ல, அப்படித்தானே? அப்படி சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த தத்திக்கு என்ன விட்டா ஆள் கிடையாதுல்ல. சரியா சொன்ன துளசி. ஏய், என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என் அண்ணன் பையனை கிண்டல் பண்றீங்களா? எப்படியோங்க, விஸ்வா துளசி கல்யாணம் நல்லபடியா நடந்தா எனக்கு அதுவே போதும்.